இப்போது மேலே இருக்கவங்கள்லாம் வந்து கோடி கோடியாக சேர்த்துருக்காங்க. சரி, நேர்மையாக சேர்த்தாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டுன்றது பளிச்சுன்னு ஒட்டிக்குமே. சரி, இப்போ தான் வந்து தோற்று போயிட்டாங்க. இப்போவாது புரிஞ்சுக்கின்னு தாவேகால ஒன்றுமே பண்ண வேணும். எப்படி அன்னைக்கு வந்து ஜெயலலிதா சசிகலா அவர்கள் நகையோடு இருந்த ஃபோட்டோவை ஒன்றுமே இல்லாமல் சுத்த விட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த வீடியோவை சுத்த விட்டாலே போதும். மற்றவங்க யாரும் உங்கள் மேலே பழி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதை பார்க்கும்போது யப்பா என்ன சொத்துரா சாமி, அது நீங்கள் நிஜமாகவே உழைச்சி சம்பாதிச்சிருந்தாலுமே ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன அரசியல்வாதிங்கன்னா அந்த ஆட்டையை போட்டு தான் சம்பாதிச்சிருப்பாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அப்போது நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணது தோற்ற பிறகும், இன்னும் இதுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு இல்லை, இப்போ தோத்துட்டோன்னு தெரிஞ்ச பிறகும் இவ்வளோ டம்பமாக நீங்கள் பண்ணினுக்கிறீங்கன்னா அந்த 14 நாள் குழு இதெல்லாம் எந்த மூலைக்கு சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கட்சியில் என்ன மாற்றம் பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது சிவா. மக்கள் மனசில் மாற்றம் வரணும். அந்த மாற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணுமே தவிர திருப்பி இவருக்கு பதிலாக அவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு இப்போ சீரியல்லாம் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, வியூவர்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு எதையாவது ஒன்று புதுசாக ஒரு கேரக்டரை கொண்டு வருவாங்க. இல்லை ஒரு கேரக்டரை மாற்றிட்டு அவருக்கு பதில் இவர் அப்படின்வாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அதை இவங்க வந்து அந்த சோஷியல் மீடியா, அந்த மைக்ரோ சைட்ஸு அப்படின்ட்டு அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஊடகங்கள் வந்து ஒரு ரோசி பிக்சரே காமிச்சிங்கன்னா ஆஹா அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு எந்த விதமான சங்கடம் கொடுக்குற விஷயத்தை பற்றியும் பேசுறது கிடையாது. அப்படி யாராவது பேசினா கப்புனு தூக்கி உள்ளே போடுறது, ஒரு குண்டாக்கு 2 குண்டா போடுறது, அண்டா குண்டான்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தால் இதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. பிரச்சனை வந்து ஜென்சியை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஜென்சி மட்டும் தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ மற்றவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். 30 வயசு 40 வயசு 50 60 வயசு இருக்கவங்கள்லாம் கூட வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களையும் ஜென்சி லிஸ்ட்டில் சேர்த்துருவீங்களா? நீங்கள் வேணால் ஒரு 10 சீட்டோடு நிறுத்திக்காங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அண்டு நாங்கள் வந்து டெப்டி சிஎம் கொடுங்கோ, உங்களுக்கு அதை கொடுங்கோ இதை கொடுங்கோ இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். திருமாவர்கள் சொன்னார்ல, கூட்டணி ஆட்சின்னு முதலியே அவங்க வந்து ஒத்துந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு கிடைச்சிடுச்சு. கம்யூனிஸ்ட்டுகளே இப்போ வந்து மந்திரி ஆகலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. யார் வரப்போகிறாங்க அவங்களாண்ட? உங்ககிட்ட இருக்கவங்க, உங்கள் நிர்வாகிகள் கோடி கோடியாக வச்சுருக்கவங்க, அவங்க வாரிசுகள் தான் அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி வந்து 6 மாதத்தில் இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 4ஆம் தேதி லண்டன் சென்ற ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு 18ஆம் தேதி சென்னை திரும்புகிறாங்க. கட்சி மட்டத்திலையும் ஒரு அதிர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, கட்சி கட்டமைப்புக்கான விஷயங்களுக்கான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து 14 நாட்கள் தாவேக அரசுடைய ஆட்சி. ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது வந்து தொண்டர்கள் எல்லாம் வந்து உங்கள் கருத்து சொல்லுங்க, எதனால் தோற்று போனோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க. அதில் நிறைய நிர்வாகிகளுக்கெல்லாம் டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சிவா? இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தானே முயற்சி பண்ணுறாங்க சார். இப்போ யார் வந்து உண்மையை சொல்லுவாங்க? இப்போது மேலே இருக்கவங்கள்லாம் வந்து கோடி கோடியாக சேர்த்துருக்காங்க. சரி, நேர்மையாக சேர்த்தாங்கன்னு கூட வச்சுப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போ அந்த ஊழல் குற்றச்சாட்டுன்றது பளிச்சுன்னு ஒட்டிக்குமே. சரி, இப்போ தான் வந்து தோற்று போயிட்டாங்க. இப்போவாது புரிஞ்சுக்கின்னு அந்த கல்யாணமாக நிச்சயதார்த்தமா அந்த நகையெல்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த நகை கடையில் கூட அவ்வளோ நகை இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. அதில் வந்து நடமாடும் நகை கடையாக ஒருத்தர் வந்துக்கிறாரு. இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுனுக்கிறாங்க. இது தாவேகால ஒன்றுமே பண்ண வேணாம். எப்படி அன்னைக்கு வந்து ஜெயலலிதா சசிகலா அவர்கள் நகையோடு இருந்த ஃபோட்டோவை ஒன்றுமே இல்லாமல் சுத்த விட்டாங்களோ, அந்த மாதிரி இந்த வீடியோவை சுத்த விட்டாலே போதும். இப்படி இருக்குச்சே நீங்கள் வந்து கருத்து கேட்டு அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்களா? எப்படி இது சரி வரும் அப்படின்னு நான் சொல்லுங்கள் எனக்கு. இவ்வளோ படாடோபம்.
ஆட்சியில் இருக்கும்போதே ஒருத்தர் வந்து அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஞாபகம் இருக்கா? மதுரையிலேயே இங்கே வந்து கல்யாணம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஏழை எளிய பாமர ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் யோசிப்பாங்களா மாட்டாங்களா? மற்றவங்க யாரும் உங்கள் மேலே பழி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதை பார்க்கும்போது யப்பா என்ன சொத்துரா சாமி, அது நீங்கள் நிஜமாகவே உழைச்சி சம்பாதிச்சிருந்தாலுமே ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன அரசியல்வாதின்னா அந்த ஆட்டையை போட்டு தான் சம்பாதிச்சிருப்பாங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே வேற என்ன வேணும்? அப்போது நீங்கள் இவ்வளோ நாளாக பண்ணது தோத்த பிறகும், இன்னும் இதுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு இல்லை, இப்போ தோத்துட்டோன்னு தெரிஞ்ச பிறகும் இவ்வளோ டம்பமாக நீங்கள் பண்ணினுக்கிறீங்கன்னா அந்த 14 நாள் குழு இதெல்லாம் எந்த மூலைக்கு சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறீங்க? வேறு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாவேக்கால சில சிறப்பான நடவடிக்கைகள் வருது. ஏற்கனவே கொடுத்த டெண்டரில் வந்து ரீநெகோஷியேட் பண்ணி அதை வந்து விலையை குறைக்கிறது. சரி, இது ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் என்ன ஆகுது, நச்சு 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 நச்சுன்னு ஒவ்வொரு ஆணியாக அடிக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதில் வந்து இவ்வளோ கோடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாங்க, இதில் இவ்வளோ கோடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாங்க அப்படின்னு. வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ₹1 ₹1 சொல்லுங்களேன். நம்ம பயில்வ கடைக்கு அனுபவம் தெரியும். என்னடா அரிசி, ஆமாம்மா 45 ரூபா சொன்னாங்க. கடைக்காரர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும், 40 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாரு, இவன் 5 ரூபா கமிஷன் வச்சுருப்பான். இது அம்மாவுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மக்களுக்கும் தெரியும், ஒவ்வொரு கான்ட்ராக்ட்லையும் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு. அதை இவங்க வெட்ட வெளிச்சமாக போட்டு உடச்சின்னுக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் பற்றியா இவங்க பண்ணுறதெல்லாம் வெளில வருது. அதை தொட்டி இவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்லின்னுக்கிறாங்க. இப்படித்தான் தோணும். நல்ல கான்ட்ராஸ்டாக இருக்குது. வெரி குட். ஆனால் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதங்காலம் தான் ஆட்சி நீடிக்கும், அதுக்குள்ளார தாவேக்கா எம்எல்ஏக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கள் பக்கம் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அப்படியா? சரி, அப்படியே கொஞ்சம் கொசுவத்தியை சுற்றி ஒரு 82 வருஷமாக நீங்களே கணக்கு போட்டுக்காங்க. 1944க்கு போங்க. பிரிட்டன், யூஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரான்ஸை கைப்பற்றி விடுகின்றார்கள் ஜெர்மனிக்கிட்டேருந்து. சம அடி அது. இந்த பக்கம் ஸ்டாலின் போட்டு, அந்த ஜோசப் ஸ்டாலின் அவர் போட்டு அடி அடின்னு நவுத்தி திருப்பி அடிச்சிட்டு இருக்காரு ஜெர்மன் சோல்ஜர்ஸை. ஏராளமான பேர் செத்து போயிட்டாங்க. ஃப்ரான்ஸு கையை விட்டு போயிடுச்சு. ஸ்டாலின் வந்து போலந்தை சாப்பிட வரார். இப்போது நேராக ஜெர்மன் பார்டருக்கு வந்துடுறார் மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் ஹிட்லர் என்ன தெரியுமா சொன்னாரா, இந்த பாருங்க அவங்க வந்து இப்போ ஜெயிச்சிட்டாங்க. இதில் ஒரு சிக்கல் நிஜமாகவே வந்தது. அந்த ட்வெட் ஐசனோவருக்கும் மான்கோமரி, அவர் வந்து பிரிட்டிஷ் ஜெனரல், 2 பேருக்கும் யார் பெரியவன் அப்படின்னு. அவர் மான்கோமரி வந்து இங்கே நாங்கள் தான் தாதா, எங்கள் கண்ட்ரோலில் தான் அப்படின்றாரு. அங்கே ஐசனோவர் வந்து கொஞ்சம் பணிஞ்சு போனாலும் நாங்கள் தானே எல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்ட்வர்ப் போர்ட்டை இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணுறது டிலே ஆகுது. அதை பார்த்துட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க, இதை பாருங்க ஜெயிச்சிருக்கானுங்க, சண்டை போட்டுப்பானுங்க, அவனுங்க ஒழுங்காக இருக்க மாட்டானுங்க, பாரு இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவனுங்க ஒன்றும் இல்லாமல் போகிறான் பாருங்க அப்படின்னு ஹிட்லர் அவர் சொன்னதை கோயபல்ஸு கோரிங்கு எல்லாம் வந்து ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டானுங்க, ஒருத்தன் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்தாலுமே அவங்க ஜெயிச்ச கட்சி, ஜெயித்து கொண்டு இருக்கின்ற கட்சி. அதனால் அந்த ஃப்ரிக்ஷன் எல்லாம் அயர்ன் அவுட் பண்ணிவிட்டு அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது தெரியாமல் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கிய ஹிட்லர் ஒன்றும் இல்லாமல் போனார். அது வரலாறு முக்கியமாக அமைச்சரே நம்ம டைலாக் பார்த்துருக்கோம், அதுக்காக நான் சொன்னேன். பாருங்க அவங்க ஜெயிச்சிருக்காங்க, உங்ககிட்ட இருந்தவங்க தான் அங்கே போயிருக்காங்க. இனிமேல் அவங்க திரும்பி வரப்போகிறது கிடையாது. நீங்கள் என்ன தான் தலைகீழ நின்றாலும் அவங்கள நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்படியே திரும்பி வந்தால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த 8, 10 இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எங்களுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் அவருக்கு 10 கொடுங்க, இவருக்கு 10 கொடுங்க, நீங்கள் வேணால் ஒரு 10 சீட்டோடு நிறுத்திக்காங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அண்டு நாங்கள் வந்து டெப்டி சிஎம் கொடுங்கோ, உங்களுக்கு அதை கொடுங்கோ இதை கொடுங்கோ இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். திரும்ப அவர்கள் சொன்னார்ல, கூட்டணி ஆட்சின்னு முதலியே அவங்க வந்து ஒத்துந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு கிடைச்சிடுச்சு. கம்யூனிஸ்ட்டுகளே இப்போ வந்து மந்திரி ஆகலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. யார் வரப்போகிறாங்க அவங்களாண்ட? உங்ககிட்ட இருக்கவங்க, உங்கள் நிர்வாகிகள் கோடி கோடியாக வச்சுருக்கவங்க, அவங்க வாரிசுகள் தான் அந்த பக்கம் போய் நிற்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி வந்து 6 மாதத்தில் இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஏதோ சுடுகாட்டில் தனியாக போகிறோம் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது சிவா. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே கட்சியில் வந்து ஒரு மாற்றங்கள் பெருமளவில் செய்யப்படும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ வந்து கட்சி மட்டத்தில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார்? நீங்கள் கட்சியில் என்ன மாற்றம் பண்ணாலும் இது வேலைக்கு ஆகாது சிவா. மக்கள் மனசில் மாற்றம் வரணும்.
அந்த மாற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணுமே தவிர திருப்பி இவருக்கு பதிலாக அவருக்கு பதிலாக இவர் அப்படின்னு இப்போ சீரியல்லாம் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு, வியூவர்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே டக்குன்னு எதையாவது ஒன்று புதுசாக ஒரு கேரக்டரை கொண்டு வருவாங்க, இல்லை ஒரு கேரக்டரை மாற்றிட்டு அவருக்கு பதில் இவர் அப்படின்வாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. மக்கள் ஏன் உங்களை வந்து வெறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கான காரணத்தை சொல்கிறதுக்கு எந்த நிர்வாகிக்கும் இங்கே வந்து இது கிடையாது. புரியுதுங்களா? யார் போய் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு தனி உலகத்தில் இருந்தீங்க சார், மக்கள் படுற கஷ்டம்லாம் உங்கள் காதுக்கு வரவே இல்லை சார், அதனால தான் சார் தோற்று போயிட்டோம் அப்படின்னு யாராவது போய் சொல்லுவாங்களா? அப்புறம் நீங்கள் அந்த கட்சியில் மாற்றத்தை பண்ணி மட்டும் என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் சரிப்பட்டு வராது சிவா. அவங்க வந்து அவங்களுடைய அந்த சரியான பாடத்தை படித்த மாதிரி தெரியல. இப்போ எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப பின்னடைவில் தான் இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடு. தாவேக்காவுக்கு எதிராக எதிர்க்கட்சி தலைவராக சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு சில விஷயங்கள்ல அவர் கவுண்டர் கொடுத்தது, ரிபட்டல், அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் சிக்கல் என்னன்னா, இந்த பக்கம் சரமாரியா போட்டு தாக்கினுக்கிறாங்க. அதில் ஊழல், இதில் ஊழல், அப்படி இப்படின்னு ஒவ்வொன்றா தோண்டி துருவி எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க சொல்கிறதெல்லாம் மங்கி போயிடுது. எப்போவுமே ஜனங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேக்ஸில் ஏன் நம்ம கை தட்டுறோம், வில்லனை போட்டு தள்ளுவார் ஹீரோ. அந்த மாதிரி தான் இங்கே வந்து பொதுவாகவே எந்த கட்சியாக இருந்தாலும் ஊழல் பண்ணவங்க அப்படின்னு உங்க உள்ளே போகிறாங்க, இல்லை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது கேஸ் எப்படி போகுதுனால அந்த நேரத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா, ரைடு விடுறாங்களா? எதுக்கு வந்து அந்த ரைடு அப்படின்றது அவ்வளோ பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. அத்தனை பேரும் வந்து பார்ப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இல்லாதவங்க அத்தனை பேரும் பார்ப்பாங்க. அப்பா மாட்டினாண்டா ஒருத்தன் அப்படின்னு. அவங்க நிஜமாவே மாட்டுறாங்களா, இல்லை அதில் கேஸ் இருக்குதா, எவிடன்ஸ் இருக்குதா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரைடு விட்டாங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி இந்த பக்கம் பாட்டுக்கு மானாவரியாக போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய அந்த கவுண்டர்லாம் எடுபடலைன்னு தான் நான் சொல்வேன். இல்லை சார், திமுக பொறுத்த வரைக்கும் 73 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க கட்சி, கட்டமைப்புகள் இருக்கக்கூடிய கட்சி. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் சுமார் 2 ஆண்டு கால கட்சி தான். கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அடிமட்டம் வரைக்கும் இருக்கிறதா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம்தான். இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருந்தும் ஏன் திமுகவால் நிற்க முடியும்? இந்த அளவுக்கு கட்டமைப்பு இருந்தும் ஏன் முதலமைச்சராக இருந்தவே தோத்து போனார்? அந்த கேள்வி தான் சார் உருவாகி. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த டிஸ்கண்டென்ட், மக்களிடையே அந்த உள்ளூர் இருந்த எதிர்ப்பு, அதை இவங்க வந்து அந்த சோஷியல் மீடியா, அந்த மைக்ரோ சைட்ஸு அப்படின்ட்டு அதை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதை அவங்க கவனிக்காமல் விட்டுட்டாங்க. ஊடகங்கள் வந்து ஒரு ரோசி பிக்சரே காமிச்சிங்கன்னா, ஆஹா அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு எந்த விதமான சங்கடம் கொடுக்குற விஷயத்தை பற்றியும் பேசுறது கிடையாது. அப்படி யாராவது பேசினா கப்புனு தூக்கி உள்ளே போடுறது, ஒரு குண்டாக்கு 2 குண்டா போடுறது, அண்டா குண்டான்னு இப்படியே பண்ணிட்டு இருந்தால் அந்த மக்கள் மனசில் இருக்க பெர்செப்ஷன் அதுதானே முக்கியம். அதனால் நீங்கள் எத்தனை வருஷமாக இருங்க, அதோ 5 வயசில் ஒரு பையன் சூரியவன்ஷின்னு வந்து போட்டு பொழகிறான், டேய் எப்பா அவர் எவ்வளோ பெரிய பவுலர் தெரியுமா, எனக்கு என்ன வந்தது பால்லேயே 6 அப்படின்றான். அதனால் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு இவர் வந்து 140 டெஸ்ட் விளையாடி இருக்காரு, 73 T20 விளையாடி இருக்காரு, இத்தனை விக்கெட் எடுத்துக்கிறாருன்னு, ஸோ வாட், பால் போட்டால் 6 அடிப்பேன். அதனால் இந்த இத்தனை வருஷமான கட்சின்னு சொல்லாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்களான்னா, இன்றைக்கி பெரும்பாலும் இங்கே இருக்க கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா சிவா, அவங்க பாசிட்டிவாக இது பண்ணணும் அப்படின்றத விட அங்கே ஆட்சியில் இருக்கவங்க ஏதாவது தப்பு பண்ணுவான், நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரலாம், இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரி வராது இப்போதைக்கு. இல்லை, டிஎம்கேல கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜென்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வேகமாக தானே சார் செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. பிரச்சனை வந்து ஜென்சியை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஜென்சி மட்டும் தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ மற்றவங்கள்லாம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறோம், 30 வயசு 40 வயசு 50 60 வயசு இருக்கவங்கெல்லாம் கூட வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களையும் ஜென்சி லிஸ்ட்டில் சேர்த்துருவீங்களா? இப்போது அந்த 96ல் வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் யார் வாய்ஸ் கொடுத்தாலும் வந்து ஜெயலலிதா தோற்று போயிருக்க போகிறாங்க இல்லையா, கோயிங் வித் த விண்டு. அந்த மாதிரி இங்கே அந்த குற்றச்சாட்டு அப்படின்றது நச்சுன்னு ஒட்டிக்கிச்சு சிவா. அதனால் நீங்கள் ஜென்சியை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஜென்சியும் ஒரு ஃபேக்டர், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுதான் இனிமே அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.